ரெடியாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை 4 விதமாக யோசிக்கக்கூடாது. முதல் விதம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரியவங்க இருக்கோம், நம்மளுக்கே நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கூடாது. அதே பயிற்சியை நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இது வந்து யாரோ ஏதோ மருந்து கொடுக்க போகிறதில்ல, மாத்திரை பைக்கில் வச்சுட்டு இருக்க போகிறதில்ல, எதுவுமே கிடையாது. எந்த நேரத்தில் எப்படினாலும் நம்ம கையில் தான் இருக்குது. அதான் கைப்பக்குவம், பாட்டி மருத்துவம், கை மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையிலே இருக்க போது அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது, நம்ம நிறைய இந்த வயசுலையும் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு கீழே விழுந்தோமோ, இல்லை முதல் வந்து எப்படி இருக்கணுமோ அது, இல்லை நம்ம பாத்ரூமில் போகும்போதோ, இல்லை ஒரு வழுக்குதான இடம் இருக்குன்னா அதை எப்படி பார்த்துக்கணும், எந்த இடத்துல நம்ம முண்டி வேகமாக போகணும், எந்த இடத்துல வெறுமாக போகணும், இந்த மாதிரிலாம் அவங்களுடைய நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்லணுமோ அதே இதை இந்த கோர்ஸ் மூலமாக நமக்கு சொல்ல போகிறாங்க. அதனால் பெரியவங்க முதல்ல கற்றுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்க மாதிரியே நம்ம வீட்டிலே மூக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கூட இருக்காங்கன்னு இருக்குது. ஸோ ஏதாவது தேவையாக அம்மா அக்கா பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். அந்த மாதிரி தேவைகள் இருக்கும்போது, இல்லை யாராவது வேலைக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரயோஜனப்படும். இல்லை ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பயிற்சியை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் திருப்பி பேசலாம். நீங்கள் இப்போதைக்கு அழகாக சாப்பிடுங்க, மகிழ்வித்து மகிழுங்க, எந்த பாரத்தையும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. அதான் முதல்ல நம்ம முக்கியமானது நம்மகிட்ட. ஏன்னா மனமும் உடம்பு தான் நமக்கு முக்கியம்.